சினிமான்னு சொன்னால் அது பிறக்கும் இடம் தேட்டர் திரையரங்கு தான். அந்த லேண்ட்மார்க்கே சினிமா தேட்டர் வச்சு தான் இன்னும் பஸ் ஸ்டாப்புங்களாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த சினிமா தேட்டருங்களாம் பூட்டி கிடக்கு, இல்லை அந்த இடத்துல இடிச்சுட்டு வேறு வேறு வந்துட்டு இருக்கு. தேட்டர்களே அழிவு நிலைக்கு போயிடுச்சு சார். அதை எப்படி பார்க்கறது? இந்த சினிமா மோகம்னு ஒன்று பார்த்தீங்களா, அந்த சினிமா மோகம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் குறையவே இல்லை. சென்னை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 16-17 வயசெல்லாம் இருக்கும்போது சென்னையில் ஏகப்பட்ட தேட்டர்கள் இருந்தது. அதுவும் பர்டிகுலராக மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம், அத்தனை தேட்டர்கள் இருந்தது. அந்த தேட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், எல்லா படங்களுமே ஒரு அன்னைக்கு மவுண்ட் ரோட்ல பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஃபேர் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. சஃபேர், ப்ளூ டைமண்ட், அப்புறம் எமரால்ட் 3 தேட்டர் இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டைமண்ட் தேட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும். சாந்தி தேட்டருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. சாந்தி தேட்டருக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா சிவாஜி கணேசனோட படங்களில் நடித்த ஷீல்டு எல்லாமே அதில் இருக்கும். அந்த தேட்டரே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக் ஃபீல்டில் வந்து அந்த தேட்டர் இருக்கும். அன்னைக்கு வந்து அது சிவாஜி கணேசனோட தேட்டராக இருந்ததுனால மவுண்ட் ரோடில் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ. அது சொன்ன தேட்டரில் இப்போ தேவி தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த கெய்டியில் வந்து கெய்டி கேசினோன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் கேசினோவோ என்னமோ ஒன்று இருக்குது, கெய்டி இல்லைன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்கள் எதுவுமே இல்லாமல் போச்சு. இந்த லேண்ட்மார்க், இந்த நினைவுகள். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சினிமா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும். அதில் நடிக்கணும்னு ஒரு கனவாக இருக்கும், பார்க்கணுன்னே ஒரு கனவாக இருக்கும். இந்த படம் வந்திருக்கு, போய் பார்க்கணும். அதுமாதிரி சினிமா வந்து யாருமே மறக்கவே முடியாத சினிமாவாக இருந்துகிட்ருக்க சமயத்தில் சினிமான்னு சொன்னால் அது பிறக்கும் இடம் தேட்டர் திரையரங்கு தான். எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் உட்காந்து பார்த்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாமே ஒரு தள்ளப்பட்டோம். ஏன்னா பார்க்கணும், சினிமா பார்க்கணுன்னா ஒரு ப்ரெஸ்டீஜ், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த சினிமா தேட்டர்கள் சென்னையில் ஒரு டைமில் கொடிகட்டி பறந்துச்சு. அந்தந்த லேண்ட்மார்க்கே சினிமா தேட்டர் வச்சு தான் இன்னும் பஸ் ஸ்டாப்புங்களாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த சினிமா தேட்டருங்களாம் பூட்டி கிடக்கு, இல்லை அந்த இடத்துல இடிச்சுட்டு வேறு வேறு வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி தேட்டர்களே அழிவு நிலைக்கு போயிடுச்சு சார். அதை எப்படி பார்க்கறது? சினிமா தேட்டர்களை பற்றி சொல்லுங்கள் சார். சினிமா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உற்சாகம், ரசிகர்கள்ட்ட அந்த உற்சாகம் அது அன்னைக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே உற்சாகம் ரசிகர்கள்ட்ட இருக்குது. அவங்களுடைய பிடித்த நடிகருடைய படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க. இப்பயும் அதே மாதிரி ஆர்வத்தோடு இருக்காங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த சினிமா மோகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த சினிமா மோகம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் குறையவே இல்லை. சென்னை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 16-17 வயசெல்லாம் இருக்கும்போது சென்னையில் ஏகப்பட்ட தேட்டர்கள் இருந்தது. அதுவும் பர்டிகுலராக மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகலாம், அத்தனை தேட்டர்கள் இருந்தது. அந்த தேட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம், கமல் படம், எல்லா படங்களுமே ஒரு அன்னைக்கு விஜயகாந்த், மோகன் படம், ராமராஜன் படம், இப்படி நிறைய பேர், சுரேஷ் படம், பல பேர் இருந்தாங்க, கார்த்திக் பிரபு படம், இப்படி எல்லா நடிகர்களுடைய படமும் நல்லா ஓடும். எல்லா நடிகர், பாண்டியன் படத்துலேருந்து இருக்கிற எல்லா படங்களையும் போய் மக்கள் பார்ப்பாங்க. திரையரங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கூட்டம் இருந்துட்டு இருக்கும். ஸோ அன்னைக்கெல்லாம் சினிமா தேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் வந்து ஏசியெல்லாம் இல்லை, அப்புறம் தான் மெல்ல மெல்ல ஏசியெல்லாம் வந்துச்சு. அந்த டால்பி சிஸ்டம்லாம் வந்துச்சு. சாதாரணமாக ஒரு ஸ்க்ரீனில் ஒரு அருமையாக வந்து படத்தை பார்க்குற என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். பர்டிகுலராக மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா சாந்தி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மார்க். பஸ்ஸு எங்கேயோ ஏறுறீங்க, வண்ணாரப்பேட்டையில் ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே போனோம்னா சாந்தி தேட்டர் அப்படின்வாங்க. அந்த சாந்தி தேட்டரில் வந்து இறக்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த், லிட்டில் ஆனந்துன்னு 2 தேட்டர் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பாப்புலரான தேட்டர், ரொம்ப பழைய தேட்டர். அது ஒரு லேண்ட்மார்க். எங்கே இறங்கணும், லிட்டில் ஆனந்தில் இறங்கணும், ஆனந்தில் இறங்கணும்னு சொல்லுவாங்க. பைலட்டுன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. நீங்கள்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ராயப்பேட்டாவில் வந்து பைலட்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இந்த மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சஃபேர் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. சஃபேர், ப்ளூ டைமண்ட், அப்புறம் எமரால்ட் 3 தேட்டர் இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ டைமண்ட் தேட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம், இங்கிலீஷ் படம்னு வச்சுக்கோங்க, அந்த படம் முடிஞ்ச உடனே திருப்பி ஓடும், முடிஞ்ச உடனே திருப்பி ஓடும். லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போய் உட்காந்துட்டு அந்த படத்தை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு படம் ஒரு டைமிங் இருக்குது, அந்த டயத்துக்குள்ளே வெளியில் வந்துடணும். ஆனால் மறுபடியும் டிக்கெட் எடுத்து மறுபடியும் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் அந்த காலத்தில் வந்து அந்த படம் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து சினிமா தேட்டர் அப்படின்னா பேரகன் ஒன்று இருந்துச்சு, லிபர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு, லிட்டில் ஆனந்துன்னு ஒன்று இருந்துச்சு. எல்லா தேட்டர்களுமே பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும். கூட்டம்லாம் அன்னைக்கு சினிமா படம் பார்க்குறதுங்கிறது எல்லாருக்குமே பெரிய ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா சினிமா படத்துக்கு போகலாமா, நைட் ஷோ போகலாமா, அந்த படத்துக்கு போகலாமா, எந்த படம் ஓடுது, ரஜினி படம் ஓடுதா, கமல் படம் ஓடுதா, ராமராஜன் படம் ஓடுதா அப்படின்னு சொல்லி
நியூஸ் பேப்பர் தான், தினத்தந்தியில் தான் விளம்பரம் வரும். அப்புறம் இல்லைன்னா வால் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும் வால் போஸ்ட்லாம். அந்த வால் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு தனி அழகாக இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆக போது ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்கன்னா செவரெல்லாம் வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. சென்னையில் இருக்கிற எல்லா செவர்லையும் வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அந்த வால் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு தீபாவளியெல்லாம் வருதுன்னு வச்சுங்க, ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகும், 10 படத்தோட வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து இப்போ ஒரு ரசிகன் படம் பார்க்கணும், இப்போ பேப்பர் பார்க்கல, இந்த வால் போஸ்ட் நின்று பார்த்தா போதும் எந்த படத்துக்கு போகலாம், எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த தேட்டருக்கு போவாங்க. டைமிங்ஸ் கரெக்டான டைமிங் எல்லாம் போடுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. 11:30 மேட்னி ஷோன்னு போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி காட்சி ஒன்று போடுவாங்க, 6:30 மணி காட்சி போடுவாங்க, 10 மணி காட்சி போடுவாங்க. 4 காட்சி தான். அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த தேட்டரில் கூட்டம் ரஜினி படம், கமல் படம், புது படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாருக்குமே அன்றைக்கி பெரிய வேல்யூ இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்யராஜ், ரஜினி, கமல், கார்த்திக் பிரபுலாம் இருந்தாங்க இல்லையா, மோகன், சுரேஷ்லாம். அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. படம் பார்க்கணும் அப்படின்னா தேட்டருக்கு உடனே புது படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து டிக்கெட் விற்பாங்க. நீங்கள் வந்து இங்கே எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெலிங்டன் ஒரு தேட்டர் இருந்துச்சு, ஏதோ ரஜினி படம் பேர் மறந்துடுச்சு, அதில் ரஜினி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதெல்லாம் பிளாக் டிக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய ஏகப்பட்ட பேர் நிற்பாங்க. அந்த கூட்டம் பயங்கரமான கூட்டம் இருக்கும். கவுண்டரில் தான் போய் டிக்கெட் வாங்கி ஆகணும். இந்த மாதிரி ஆன்லைன் டிக்கெட்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கவுண்டரில் டிக்கெட் வாங்கி ஆகணும். அட்வான்ஸ் புக்கிங் கொடுப்பாங்க. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங் 2 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி க்யூ வந்து வருஷ கட்டி நிற்கும். அது வந்து நீங்கள் நம்ம புகாரி ஹோட்டல் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அண்ணா சாலை வரைக்கும் கூட்டம் நிற்கும், லைனில் நிற்பாங்க. ரஜினி படம்லாம் ரிலீஸ் ஆனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த டிக்கெட் கொடுக்குறவருக்கே ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள அலுமினியத்தில் வந்து ஒரு பெட்டி மாதிரி குட்டி பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதில் தான் வந்து டிக்கெட் கொடுப்பாரு, கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த டிக்கெட் வாங்குறது க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அது வந்து அந்த கம்பி வேற கட்டி விட்டுருவாங்க. அவ்வளோ வந்து நிற்கும். ஒருத்தன் மேலே ஏறி ஒருத்தன் போவான், இன்னொருத்தன் மேலே ஏறி போவான், இன்னொருத்தன் பின்ன நான் தான் முன்னே வந்தேன்னா, நான் தான் பின்ன வந்தேன்னா, அந்த கவுண்ட் அப்படி வந்து அந்த 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 கம்பி இருக்கும். அந்த இது சின்னதாக இந்த கவுண்ட்டை வந்து அப்படி ஓப்பன் பண்ண ஒரு இதில் உட்டில் இருக்கும். அது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் கை நீட்டுவாங்க. எனக்கு 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 எனக்குன்னு கை நீட்டுவாங்க. புது படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போய் கேட்டால் அதிகபட்சம் 2 டிக்கெட் கொடுப்பாங்க, இல்லை 4 டிக்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா பிளாக்ல வாங்கி ஓட்டுவாங்கன்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் பிளாக்ல வந்து வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையுமே பிளாக்ல நிற்பாங்க. சாந்தி தேட்டரில் பிளாக்ல நிற்பாங்க, தேவி தேட்டரில் பிளாக்ல நிற்பாங்க, வெலிங்டன் தேட்டரில் பிளாக்ல நிற்பாங்க. அலங்கார்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. ரஜினி படம் எல்லா படமே அலங்கார் தேட்டரில் தான் வரும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம்லாம் ரிலீஸ் ஆகுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ரோட்டில் அன்றைக்கெல்லாம் இவ்வளோ டிராஃபிக் இல்லை, ஆனால் ரோடு வரைக்கும் வந்து பக்கம் ரசிகர் வந்து பயங்கரமாக வந்து நிற்பாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பெரிய பேனர் கட் அவுட் வைக்கிறது, அது இதுன்னு ஒரே ரகலையாக இருக்கும். முதல் நாள் தீபாவளி அன்னைக்கெல்லாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது, கமல் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு ரஜினி கமல் தான். ரஜினி கமலுக்கு இருக்கிற கிரேஸ் அப்போ பயங்கரமான கிரேஸு. அந்த காலகட்டத்தில் லாட்ரி சீட்டு வித்துக்கிட்டு இருந்துச்சு. லாட்ரி சீட்டு, பழைய லாட்ரி சீட்டு இருக்குல்ல, இந்த பழைய லாட்ரி சீட்டை கிழிச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. படம் ஓப்பனிங் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர் மேலே பால்கனி தேட்டர்லாம் இருந்துச்சு, அலங்காரெலாம் பால்கனி தேட்டர் அப்படியே தூக்கி வீசுவாங்க, கட்டு தூக்கி வைக்குவாங்க. கீழே இருக்கிறவங்க மேலையெல்லாம் வந்து விழுகும். அதெல்லாம் வேற மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எத்தனையோ தேட்டர் இருந்துச்சு, சித்ரா தேட்டர் இருந்துச்சு, சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை தேட்டர்கள் இருந்துச்சு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த தேட்டர்கள் எதுவுமே இல்லை. அண்ணா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, இந்த தேட்டர் எதுவுமே இல்லை. கெய்டி இருந்துச்சு, பேரகன் இருந்துச்சு, எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து மல்டிப்ளெக்ஸாக மாறிடுச்சு. டோட்டலாக மல்டிப்ளெக்ஸ் தான் போக ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி ஆன்லைன் புக்கிங் வந்துருச்சு, எல்லாமே சிஸ்டமே மாறி போச்சு. வீட்டில் வந்து டப்புன்னு செல்ஃபோனில் டிக்கெட்டை புக் பண்ணுறோம், நேராக போய் இறங்குறோம், பார்க்குறோம், வந்துடுறோம். இந்த ஜோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாசு ஜோஸ், அந்த என்ஜாய்மெண்ட்டு, அந்த பிளாக் டிக்கெட் வாங்குறதுன்றது பார்த்தீங்களா, அதுவே ஒரு கலை. அப்படியே பின்னாடியே ஓடுவாங்க. ஒரு 290 வச்சுக்கோங்களேன், அந்த டிக்கெட்லாம் அவ்வளோதான், 290, 5 ரூபீஸ், 4 ரூபா அப்படி தான் டிக்கெட் விலை இருக்கும். பிளாக்ல ஓடுவாங்க, 290 5 ரூபா, 290 5 ரூபா, 290 5 ரூபா அப்படியே கூட்டத்துக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. உடனே பிளாக் டிக்கெட் விற்கிறாங்கன்னா அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. எனக்கு அவன் ஒரு 50 டிக்கெட் வச்சிருப்பான். அந்த 50 டிக்கெட் அவன் எடுத்து விற்று காசு வாங்கணும்ல, அந்த எடுத்து விற்று காசு வாங்குறதே பார்த்தீங்கன்னா பயங்கர கலையபரமாயிரும். எனக்கு உனக்குன்னு அவன் கையில் இருக்கிற டிக்கெட் பிடிப்பான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சூட்சமம் வேணும். அதெல்லாம் பயங்கரமாக நம்ம சாந்தி தேட்டருக்கு பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு அண்டர் ஃப்ளைஓவர் இருக்குது, கீழே இறங்கி போகிற சப்வே இருக்குது. அந்த சப்வேக்குள்ளே நின்று டிக்கெட் ஓட்டுவாங்க. எங்கெங்கே பிளாக் டிக்கெட் விற்பாங்க, எந்தெந்த தேட்டருக்கு எங்கெங்கே விற்பாங்க அப்படிங்கிறது தெரியும். தேவி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அது சரலுன்னு வந்து ஒரு ஜீப்பு நிற்கும், சரன்னு ஒரு 5-6 பேர் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களை ஏற்றுவாங்க, டக்குன்னு கிளம்பிடுவாங்க. இது வந்து அதாவது பணம் கொடுத்துருவாங்க,
இந்த டிக்கெட்டு கொடுக்கறதுக்குள்ள ஜீப்பில் ஏற்றிடுவாங்க அவனை. பணத்தையும் கொடுத்துட்டு டிக்கெட்டும் கிடைக்காம ஐயோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் பின்னாடி ஓடுவாங்க. டிக்கெட்டு கொடுத்துட்டு போங்கன்னு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு காலம். அந்த காலம்லாம் இனிமேல் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா பாப்கார்ன், நம்ம இப்போ நிறைய இந்த பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்கள்ல பாப்கார்ன், அது ஒரு 2 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி வந்து இந்த எப்படி சொல்கிறது ஒரு டெரினோன்னு ஒரு இது வந்துட்டு இருந்துச்சுல, அந்த இது வாங்கி வச்சுருப்பாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஐஸ் பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. ஐஸ்னா அதை எடுத்து கொடுப்பாங்க, ஐஸ் இல்லைன்னா அது இல்லாமல் எடுத்து கொடுப்பாங்க. சமோசா வச்சுருப்பாங்க, சின்னது தான். அதெல்லாமே வாங்கிட்டு அது இன்ட்ரோவில் வந்து உட்காந்து மறுபடியும் படம் போடும்போது அதை சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி நான் வந்து ஒரு தியேட்டர் லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து அதாவது திருவான்மையூரில் பார்த்தீங்கன்னா தியாகராஜான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யம் தேட்டராக மாறிடுச்சு, S2 தியாகராஜா மாறிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கணபதி ராம்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் வந்து மந்தவெளியில் வந்தீங்கன்னா கபாலின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. மயிலாப்பூரில் அதாவது வந்து லெஸ்கார்னரில் வந்தீங்கன்னா காமதேனுன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. இப்படியே ராயப்பேட்டா வந்தீங்கன்னா இந்த பைலட் தேட்டர் நான் சொன்னது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சத்யம் தேட்டர் இருக்குல்ல, இப்போ சத்தியம், சாந்தம், சுபம் 3 தேட்டர் இருந்துச்சு. அந்த 3 தேட்டரில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நியூ காலேஜ் பக்கத்தில் இருக்குது. நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக க்ரௌடு, எப்போ பார் நிற்பாங்க, எப்போ பார் அடிதடி, எப்போ பார் கலாட்டா, எப்போ பார் டிக்கெட்டுக்கு சண்டை, போலீஸ் வர்றதும் போகிறதும் இப்படியே தான் இருக்கும். அவ்வளோ அந்த சத்யம் தேட்டர் வந்து ரொம்ப பாப்புலர். அப்போவே வந்து ரொம்ப பாப்புலரு. அந்த தேட்டருக்கு ஒரு பெரிய க்ரௌடு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ராயப்பேட்டா இந்த வெஸ்ட்லி ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா உட்லாண்ட்ஸ்னு ஒரு தேட்டர் கட்டினாங்க. உட்லாண்ட் சிம்போனின்னு ஒரு தேட்டர் கட்டினாங்க. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா மெலோடின்னு ஒரு தேட்டர் இருக்கும். அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா மிட்லாண்ட் லியோன்னு ஒரு தேட்டர் இருக்கும். அப்புறம் நான் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் அந்த மவுண்ட் ரோட் புகாரி ஹோட்டல்லேருந்து லெஃப்ட் கட் ஆகும்ல ஜென்ரல் பீட்டர்ஸ் ரோட்டில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெலிங்டன்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த சாந்தி தேட்டரு, அண்ணா தேட்டரு, தேவி பேரடைஸ்லேயே 3-4 தேட்டரு. அதாவது தேவி பேரடைஸு, தேவி பாலா, தேவி கலா, அதாவது அந்த பக்கம் கெய்டி, அப்புறம் இந்த பக்கம் வந்து சித்ரா, அப்புறம் அங்கே வந்து ஆல்பர்ட்டு, இங்கே மவுண்ட் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆனந்து, லிட்டில் ஆனந்து எல்லாமே வந்து ஒரு தேட்ரு. சென்னை சிட்டியில் தேட்டருக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அவ்வளவு தேட்ரு. லிபர்ட்டி, இங்கே நம்ம கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறங்கி லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா லிபர்ட்டின்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஹவுஸ் கிட்ட ராம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. AVM ராஜேஸ்வரி இருந்துச்சு, அங்கே உதயம் இருந்துச்சு. இந்த நான் சொல்கிற இந்த தேட்டர் எதுவுமே இல்லை. SSR பங்கஜம்னு இருந்துச்சு. ஜோதி தேட்ரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதி தேட்ரு அது இளைஞர்களுக்கான தேட்டராக இருந்துச்சு. அன்றைக்கி மலையாள படங்கள் நிறையா படங்கள், கிளுகிழுப்பான படங்கள்லாம் வந்து வரும். அந்த காலத்தில் பயங்கரமான கிளுகிழுப்பாக வரும். அந்த போஸ்டரை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தேட்ரு வாசலில் அவ்வளோ பேரும் இளைஞர் வந்து குமிஞ்சு நிற்பாங்க. அண்டர் 18 அந்த அப்போ வந்து A சர்டிஃபிகேட் படம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் அண்டர் 18லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல் பசங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி வந்து டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குறது வைக்கிறது எல்லாம் சொல்கிறேன். எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. பிருந்தான்னு ஒரு தேட்ரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பக்கத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி பாரத் ஒரு தேட்ரு, அதெல்லாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிற தேட்ரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாராணின்னு ஒரு தேட்ரு இருந்துச்சு. எக்கச்சக்கமான தேட்ரு. சென்னையை சுற்றி தேட்ரு வந்து பஞ்சமே இல்லாமல் இருந்துச்சு. எல்லா தேட்டர்லையுமே கூட்டம் இருக்கும், எல்லா தேட்டர்லையுமே மக்கள் பார்ப்பாங்க. நான்லாம் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த படம் வந்தாலும் பார்ப்பேன். ஒரு படத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன். அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த உட்லாண்ட்ஸ் தேட்டர் எங்கள் காலேஜ் பக்கத்தில் இருக்கும். அங்கே போய் சத்தியம் தேட்டர் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு சினிமா பார்க்குறதுக்குன்னு சினிமா லவ்வர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அவங்களுக்கு சினிமா பார்க்கணும், அவங்க பார்த்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கார். அவர் வந்து எப்படின்னா எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துட்டு அவர் தான் வந்து வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ பண்ணுவார். அவர் சொல்லுவார் இந்த படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவரை விட்டுட்டு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு போட்டு போய் எந்த படமாக இருந்தாலும் டிக்கெட் எடுத்து வாங்கி பார்ப்பார். அப்படி சினிமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாண்டியராஜன் படம் வந்துச்சு, ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு. அப்புறம் இப்போல்லாம் வந்து க்யூப்பில் வந்து போட்டுறாங்க. படம் போனால் க்யூப்பில் டக்குன்னு வந்து படத்தை போட்டுறாங்க. படம் ஓடுது, பார்த்துட்டு வந்துடும். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சினிமா படம், புது படம் வந்து போடுவாங்க படத்தில், டூரிங் கொட்டாயின்னு காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டி வராது. அந்த பெட்டிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திருநெல்வேலியெலாம் போகணும்னு வச்சுங்க. சில நேரங்களில் இந்த ரிலீஸ் பஞ்சாயத்து அந்த காலத்திலே இருக்கும். ரிலீஸ் பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, பெட்டியை காலையில் 6 மணி 7 மணிக்கு தான் ஏற்றுவாங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு ஏற்றி ஃப்ளைட்டில் எல்லாம் ஏற்றிட்டு போக மாட்டாங்க. அன்றைக்கெல்லாம் பயங்கர காஸ்ட்லி ஃப்ளைட்டெல்லாம். அப்போ எப்படின்னா பெட்டியை காரில் எடுத்துகிட்டு விரட்டி போவாங்க. அந்த எப்படியாவது போய் போட்டுடணும், 11:30 ஷோ மிஸ் ஆயிரும், இல்லை 2:30 மணி காட்சியாவது போட்டுடணும்னு விரட்டி போவாங்க. பெட்டி வராமல் ஆண் பாவத்தில் பார்த்திங்கன்னா
ஒரு சீனே வச்சிருப்பாரு. பெட்டிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டியில வந்து பெட்டி வரும். அந்த மாரிலாம் அது ஒரு கனா காலம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சினிமா இருந்த காலம். அந்த காலத்தில சினிமா பார்த்தவங்க இப்போ இருக்கிற சினிமாலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக மாறிச்சு. ரொம்ப வேறு மாதிரி மாறிச்சு. வெஸ்டர்னைஸ்டாக மாறிச்சு. டோட்டலாகவே வந்து வெஸ்டர்னைஸ்டாக மாறிச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படியே போகிறோம். தியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான சீட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி கம்ஃபர்ட்ஸோட ஃபாரினில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் நிறையா வந்துச்சு. எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்க்ரீனு 7 ஸ்க்ரீனு எல்லா மால்ஸ்லேயுமே தியேட்டர் இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் தான் இன்றைக்கி மக்களுமே விரும்பி போகிறாங்க. ரொம்ப தியேட்டர் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ சத்யம் தியேட்டருக்கு வந்து எந்த படம் போட்டாலும் பெரிய கூட்டம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, சத்யம் தியேட்டர் அந்த அளவுக்கு வந்து தியேட்டரை மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு வந்து ₹2 வாங்கின பாப்கார்னு இன்னைக்கு அதே பாப்கார்ன் வந்து அன்லிமிட்டெட் பாப்கார்ன் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் ₹740 ₹750 பாப்கார்னை வந்து எவ்வளோ நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க? ₹740 ₹750. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு பெப்சி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு ₹350 வாங்குறாங்க. இந்த சைஸ் இத்தினூண்டு சைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ₹170 வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த சைஸ் பர்டிகுலராக கேன்டீன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேன்டீன் சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னைக்கு விலை வச்சு விற்கிறாங்க. வாங்குறாங்க மக்கள். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ₹2 பாப்கார்ன் வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ₹2 போட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஒரு 10 பேர் போயிருக்காங்கன்னா 5 பாப்கார்ன் வாங்கி இன்ட்ரோல் விட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவன் 2 எடுத்து சாப்பிட்ட, இவன் 2 நீ இதை எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோன்னு சாப்பிட்ட அந்த காலம்லாம் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரவே வராது. அன்றைக்கெல்லாம் சினிமா படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னொன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருப்பாங்க ஆடியன்ஸ். சரிங்க சார். இவ்வளோ தியேட்டர்ஸு சென்னையில் இருக்குது, அடையாளமாக இருந்தது, இப்போ அழிஞ்சிட்டு இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. இதில் சிறப்பம்சமான ஒரு முதன்மை தகவலாக சொல்லணுன்னா என்ன தகவல்லாம் இருக்குது சார்? முதன்மை தகவலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாந்தி தியேட்டர்லாம் வந்து இப்போ சிவாஜி கணேசனோட தியேட்டர். சிவாஜி நடித்த ஒவ்வொரு படத்தோட பேரும் வந்து அதில் எழுதியிருப்பாங்க. அந்த படத்தோட டைரக்டர் அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து போய் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை சிவாஜியோட படம் இந்த வருஷத்தில் வந்திருக்கு, இந்த படத்தை இந்த டைரக்ட் பண்ணியிருக்காரு, அப்படி இது எத்தனை நாள் ஓடிச்சு, 100 நாள் ஓடிச்சா, 75 நாள் ஓடிச்சா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதி வச்சுருப்பாங்க. சாந்தி தியேட்டருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. சாந்தி தியேட்டருக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா சிவாஜி கணேசனோட படங்களில் நடித்த ஷீல்டு எல்லாமே அதில் இருக்கும். அந்த தியேட்டரே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஆன்டிக் ஃபீல்டில் வந்து அந்த தியேட்டர் இருக்கும். அன்னைக்கு வந்து அது சிவாஜி கணேசனோட தியேட்டராக இருந்ததுனால மவுண்ட் ரோடில் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்னி நட்சத்திரம் வந்து வில்லனாக நடிச்சிருப்பார், உமாபதினு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஆனந்த் தேட்டருனுடைய ஓனர். அந்த ஆனந்த் தேட்டர் வந்து ரொம்ப பாப்புலரான தேட்டரு. அன்னைக்கு இருக்கிற ஆனந்த் தேட்டரில் எப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் பாக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். எல்லா தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. சின்ன ஒரு 5 பேர் 6 பேர் மட்டும் உட்கார முடியும் அந்த பாக்ஸில். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஐபிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. யாராவது சினிமாவில் அந்த படத்தில் நடித்த பிரபலமோ இல்லை டைரக்டரோ இல்லை வேறு யாராவது அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் வராங்கன்னா அதை மட்டும்தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த பாக்ஸில் வந்து ஆனந்த் தேட்டர் பாக்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள், அதாவது ஜெயலலிதாலேருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, நான் இந்த படத்துக்காண்டி வரோம், இத்தனை மணிக்கு காட்சிக்கு வரோன்னுவாங்க. அந்த படம் அந்த போட்டு கூட்டம் வந்து உள்ளே போயிடும்ல, உள்ளே போகணுன்னு கடகடன்னு வந்து இவங்க வந்து படியேறி போய் அந்த பாக்ஸில் வந்து உட்காந்து படம் பார்ப்பாங்க. படம் முடிஞ்சோன்னு அந்த பாக்ஸ்குள்ளே யார் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பாக்ஸ்குள்ளே யார் இருக்காங்கன்னு கீழேருந்து மேலே எட்டி பார்ப்பாங்க. அதாவது பாக்ஸில் யாரோ படம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இங்கேருந்து இப்படி அண்ணாந்து பார்ப்பாங்க. யாரோ பிரபலங்கள் இருக்காங்க, நடிகர்கள் இருக்காங்கன்னு தெரியும். அது யாருன்றதுக்காண்டி பார்ப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியே வந்து பாக்ஸ்லேருந்து அந்த 4-5 பேர் வருவாங்கன்றதுக்காண்டி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகாமே தியேட்டர் வளாகத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் போங்க கிளம்புங்கன்னு அந்த வாட்ச்மேன் வந்து துரத்தி விடுவார். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பைக் பார்க்கிங் நிறையா இருக்குது, கார் பார்க்கிங் நிறையா இருக்குது. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் பார்க்கிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். சைக்கிள் பார்க்கிங் பண்ணிவிட்டு சைக்கிளுக்கு டோக்கன் வாங்கிட்டு போகிறது, சைக்கிளுக்கு பூட்டு போடாமல் போகிறது, அந்த பூட்டு போடாமல் போயிட்டு அந்த சைக்கிளை வந்து வேற எவனாவது மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த டோக்கனை கொடுத்து, அதை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே. அதான் சொல்கிறேன்ல, அன்னைக்கு சினிமா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அன்னைக்கு பிரபலமான பல தேட்டர்கள்லாம் இருந்துச்சு. பிராட்வேன்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அந்த தேட்டரில் தான் பார்த்தீங்கன்னா தியாகராஜா பகதூர் நடித்த அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஓடிச்சு. ஸோ அப்படி அந்த சினிமா தேட்டர்னு சொல்லணும்னா நிறைய
நிறைய தேட்டர் பிரபலமான தேட்டர் சார். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யம் தேட்டருக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு தேட்டருக்கும் தனித்தனி மரியாதை, தனித்துவம் இருந்தது. அந்த தேட்டர்கள் எல்லாமே இப்போ இல்லாமல் போச்சு. நான் சொன்ன தேட்டரில் இப்போ தேவி தேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த கெய்டியில் வந்து கெய்டி கேசினோன்னு ஒன்று இருந்துச்சு, அதில் கேசினோவோ என்னமோ ஒன்று இருக்குது, கெய்டி இல்லைன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர்கள் எதுவுமே இல்லாமல் போச்சு. இந்த லேண்ட்மார்க், இந்த நினைவுகள், அந்தந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பெரிய பில்டிங்லாம் வந்துருச்சு. சாந்தி தேட்டர்லாம் எவ்வளோ பெரிய லேண்ட்மார்க் தெரியுமா? சாந்தி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத தேட்டரு. அந்த தேட்டர்ல எல்லாம் இன்னைக்கு பெரிய வணிக வளாகம் மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டாங்க. எல்லாமே மாறி போச்சு. நீங்கள் வந்து எந்த தேட்டருக்கு ஸ்பெஷல்னு கேட்டீங்க, எல்லா தேட்டருக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. பாரத் தேட்டர்னு அங்கே மின்ட்டில் இருக்கிற தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரஜினிகாந்த் படம், ஒவ்வொரு ரிலீஸ் படமும் அங்கே போடுவாங்க. அங்கே வந்து ஒரு தனி க்ரௌடு, அந்த ஏரியா க்ரௌடு வந்து ஒரு தனி க்ரௌடாக இருக்கும். இப்படி எல்லா தேட்டருக்குமே ஆடியன்ஸ் வருவாங்க, எல்லா தேட்டருமே படம் பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங்னு ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து ரூட்டிங்னு இருந்துச்சு. பிரிண்ட் எப்படின்னா, ஒரு நூன் ஷோ ஒரு படம் போடுறாங்கன்னா ஒரு பிரிண்ட்டு அந்த நூன் ஷோ ஒரு தேட்டரில் போடுவாங்க. அந்த நூன் ஷோக்காண்டி ஒரு பிரிண்ட் போட மாட்டாங்க. ஏன்னா பிரிண்ட் வந்து 30,000 40,000 வேல்யூ பிரிண்ட் போடணும்னா, அதனால் என்ன பண்ணுவாங்க, 3 காட்சி ஓடுது இல்லையா, அந்த தேட்டருக்கும் நூன் ஷோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரிண்ட்டாக இருக்கும். 11:30 ஷோ வந்து இங்கே வந்து சாந்தி தேட்டரில் போடுறாங்க, 3 காட்சி வந்து பாரத்தில் போடுறாங்க அப்படின்னா அது வந்து 2:30 மணிக்கு தான் அந்த காட்சி ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த 3 தேட்டருக்கு அந்த 11:30 ஷோவில் 2 ரீல் முடிஞ்சோன்னே சைக்கிளில் வந்து அந்த ரீலை கட்டிக்கிட்டு அதை ரூட்டிங் அப்படின்னா நேரம் வண்டி அந்த மிதின்னு மிதிச்சு போய் பாரத் தேட்டரில் டைமிங்க்கு கொடுக்கணும். டைமிங்கை கொடுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து இம்மீடியட்டாக கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ரீல் இங்கே ஓடி இருக்கும், இதே எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுப்பாங்க. இந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் போட முடியாது, படம் போடுறதுல தடையாயிரும். ஏன்னா ப்ரொஜெக்டருக்குள்ளே லோட் பண்ணி ஃபிலிமை. இது எல்லாமே தடையெல்லாம் ஏற்பட்டிருக்குல்ல சார்? 1-2 நேரங்களில் நடந்திருக்கு. ஒன்று டைமில் எப்படி சார் இருக்கும்? கலவரமாயிடுமா சார்? லைட் ஆஃப் பண்ணாலே அப்படி கத்துவாங்க. லைட் வெறும் தேட்டரில் லைட் ஆஃப் பண்ணி டார்க் ஆயிடுச்சுன்னு பயங்கரமான தேட்டரில் விசில் சவுண்டு, படத்தை போடு அப்படின்னு வந்து பயங்கரமான சவுண்டு போட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரூட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டிங் பண்ணுறவங்க பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த டயத்துக்கு கொண்டு போய் அதை சேர்த்துருவாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் சினிமா எப்படி வந்திருக்கு பாருங்கள், எத்தனையோ பேரோட உழைப்பில் வந்திருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவில் மீடியேட்டர்ஸ் இருந்தாங்க, மீடியேட்டர்ஸுங்கிற வர்க்கமே இப்போ இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி சினிமா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாலுமே அந்த காலத்து சினிமா வந்து என்ஜாய்மெண்ட். அந்த காலத்து சினிமாவில் வந்து தேட்டரில் சீட்டில் ஏறி ஆடினவங்க, தேட்டரில் ஏறி இப்பயும் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சீட்டில் ஏறி ஆட முடியுமா? உடனே செக்யூரிட்டி உள்ளே வந்து தலையிலே அடித்து உட்கார சொல்லிடுவோம். ஆனால் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிற வாட்ச்மேன் உள்ள வந்து அவனுக்கு மரியாதையே இருக்காது. அவனை வந்து ரவுண்டு கட்டி ஆடிட்டு இருப்பாங்க ரஜினி படம், கமல் பட ரசிகர்கள்லாம். அந்த மாதிரி அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஒரு வேற மாதிரியான என்ஜாய்மெண்ட்டு. அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அந்த என்ஜாய்மெண்ட் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் அ மூவி அப்படின்னு சொல்கிறாங்க, டக்குன்னு விச் கோ மூவி அப்படின்னு சொல்கிறாங்க, டக்குன்னு ஆன்லைனில் போடுறாங்க. அது எந்த சீட்டு வேணும் வரைக்கும் செலக்ட் பண்ணி போடுறாங்க, போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அது அந்த சினிமா எப்போவுமே சினிமா மேலே உள்ள மோகம் வந்து அப்படியே தான் இருந்திருக்கு. அந்த சினிமா இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வடிவம் மாறிடுச்சு. ஓகே சார், சினிமா மட்டும் இல்லாமல் சினிமாவை தாங்கி பிடிக்கிற தேட்டர்கள் பின்னாடி எவ்வளோ இருக்குது, அதில் ஒர்க்கர்ஸு அப்படி எப்படி அந்த மாதிரிலாம் படம் சர்க்குலேட் ஆகுன்ற பல கதைகள் சொன்னீங்க சார். நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.